Hi friends, welcome to Ragas Kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம நெயில் பாலிஷ் வச்சு எந்தெந்த மாதிரி டிப்ஸ் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நம்மளுக்கு போடுற கொலுசு இருக்கு பாத்தீங்களா, அதுல சில வந்து பாத்தீங்கன்னா திருகாணி டைப்ல இருக்கும். இந்த திருகாணி டைப்ல இருக்க இந்த கொலுசு வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா கழண்டு விழுதாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதுல நெயில் பாலிஷ் லைட்டாக தடவி விட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கழண்டு விழாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து திறக்க முடியும். அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து கலர்லெஸ் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நெயில் பாலிஷ் எடுத்து திருகாணியில் இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுருங்க. தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு விட்டுருங்க. லைட்டாக வந்து ஈரப்பதம் இருக்கிறப்பவே போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது காஞ்சதுன்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கழண்டு விழுகவே விழுகாதுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். குழந்தைங்களுக்கு போடுறப்ப இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்த டிப் வந்து நம்ம ஊசியில் நூல் கோக்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நூல் கோக்குறப்ப வந்து சம்டைம்ஸ் 2 நூல் 3 நூல் அப்படிலாம் வச்சு கோப்போம். அப்போ வந்து கோக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும். அந்த டைமில் வந்து அந்த நூலுடைய அந்த எண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த எண்டில் லைட்டாக வந்து நெயில் பாலிஷ் வந்து தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஸ்மூத் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரே நூல் மாதிரி ஆயிருங்க. அதுக்கப்புறம் கோக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வந்து நீங்கள் ஷூ லேஸ் கூட பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து நெயில் கலர் நெயில் பாலிஷ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிரிஞ்சிராமல் இருக்கும் ஷூ லேசஸ் கூட. அடுத்தது வந்து நம்மளுடைய ஷர்ட்ஸில் இருக்க பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பட்டன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு கழண்டு வந்துடாமல் இருக்கிறதுக்கு, சம்டைம்ஸ் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறப்ப இது வந்து கழண்டு வந்துருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த பட்டன்ஸில் இருக்க சேம் கலர் நெயில் பாலிஷோ இல்லைன்னா வந்து கலர்லெஸ் நெயில் பாலிஷோ ஏதாவது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு த்ரெட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பட்டனுக்கு மேலே அந்த த்ரெட்டில் வந்து லைட்டாக அந்த நெயில் பாலிஷ் வந்து வச்சு விட்டிங்கன்னா போதுங்க. அது நல்ல ஒரு கோட்டிங்காக அந்த நூலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அப்போ வந்து நம்ம எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் இந்த பட்டன்ஸ் வந்து வரவே வராதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். பின்னாடி இருக்க நூல் வந்து அந்த மட்டும்தான் உண்டு. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கழண்டு வரவே வராதுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன். சேம் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராமல் இருக்குங்க. அடுத்த டிப் வந்து நம்ம சார்ஜர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க, அந்த சார்ஜர் பின் இதில் வந்து மேலே போட வேண்டிய சிம்பிள் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம அவசரத்தில் போடுறப்ப பின்னை வந்து திருப்பியோ மாற்றியோ போட்டுருவோம். அப்போ வந்து இந்த பின் வந்து உடஞ்சிறதுக்கோ இல்லை உள்ளார ஃபோனில் இருக்கிறது உடஞ்சிறதுக்கோ சான்சஸ் இருக்குங்க. அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே மாட்ட வேண்டிய அந்த சைடில் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு ஒரு சின்ன ஒரு மார்க் மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ மாட்டினாலுமே அந்த சைடு வந்து மேலே இருக்க மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். அதாவது ஃபோன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கப்போ எப்படி மாட்டணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. இந்த பிளாஸ்டிக்கில் மார்க் பண்ணுங்கள். இந்த பின்னில் வந்து மார்க் பண்ணாதீங்க. அப்புறம் பின் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்காது. அடுத்த டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஜுவல்லரிஸ் யூஸ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் இந்த மாதிரி ரெட் கலர் ஸ்டோன்ஸ் இல்லை க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து விழுந்துரும். அப்போ விழுந்துடுறப்போ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு இடத்துல இல்லை 2 இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அதை வந்து வச்சுருவோம். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மாதிரி குழந்தைங்கள் தான் இருந்தாலும் சரி, இல்லை நம்மளது வந்து ஸ்டெட்ஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குங்க. அது சேம் கலர் ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி நெயில் பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நெயில் பாலிஷ் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஸ்டோன் மாதிரியே நல்ல ஒரு கிளிட்டர் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணியில் பட்டாலும் வரவே வராதுங்க. அதனால நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். பாருங்கள், நான் அந்த ரெட் கலரில் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த டிப் வந்து பார்க்கலாங்க. இப்போ அடுத்த டிப் வந்து நம்மளுடைய ஹேண்ட் பேக் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹேண்ட் பேக்கில் பக்கிள்ஸ் மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லை ஜிப் மாதிரி இருந்தாலும் ஓகே, இதெல்லாம் வந்து சீக்கிரமாக நம்ம அங்கே டச் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணுறனால அந்த இடத்துல இருக்க பாலிஷ் வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து வாங்கினதுக்கு அப்புறமே கொஞ்ச நாளே இந்த மாதிரி வந்து ஒரு கலர்லெஸ் நெயில் பாலிஷ் வந்து அதுக்கு மேலே ஒரு கோட் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது எப்பயுமே பளபளனே இருக்குங்க. ஈவன் பெல்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட அந்த பெல்ட்டுடைய பக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி கலர்லெஸ் நெயில் பாலிஷ் வந்து தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஷைனிங்காக இருக்கும். புதுசு மாதிரியே நிறைய நாளுக்கு நம்மளுக்கு வந்து வரும். அவ்வளோ சீக்கிரம் இது வந்து ஃபேட் ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா நம்ம மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பெல்ட்டு, பர்ஸ், ஹேண்ட் பேக் இதுக்கெல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம்.
அடுத்தது வந்து நம்ம கீ டிஃப்ரென்ஷியேஷனுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே மாதிரி பூட்டு ஒரே மாதிரி சாவி நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2க்கும் 3க்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும் இல்லைங்களா? அப்போ வித்தியாசம் தெரியறதுக்கு இந்த பூட்டுலேயும் சாவிலையும் ஒரே கலரில் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து தடவி விட்டுறலாங்க. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ரெட் கலர் தான் போட்டிருக்கேன். ரெட் கலரில் போட்டிருக்க அந்த பூட்டுக்கு ரெட் கலரில் இருக்க இந்த சாவி வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்ம குழந்தைங்க ஓப்பன் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு லைட் கம்மியாக இருக்க டைமில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம் எந்த சாவி எந்த பூட்டுதுன்னு. அடுத்தது வந்து இது என்னோடய வண்டிங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்க்ராட்ச் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்க்ராட்ச் இருக்குது. இந்த ஸ்க்ராட்ச் சப்போஸ் போகணும், இந்த ஸ்க்ராட்ச் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேம் கலர் நெயில் பாலிஷ் வாங்கி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விடலாங்க. இதனால சேம் கலர் நெயில் பாலிஷ்ன்றனால ஒரு பெயிண்ட் பண்ண ஒரு லுக் தெரியும் அந்த இடத்துல. அவ்வளோதான் பாருங்கள். நான் சேம் கலர் நெயில் பாலிஷ் வந்து லைட்டாக அந்த மாதிரி வைக்கிறேன். வச்சுட்டு லைட்டாக இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். சேம் கலரில் நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த ஸ்க்ராட்ச் வந்து இல்லாத மாதிரி ஆயிரும் பாருங்கள். இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சுட்டு நான் சும்மா ஒரு துணி எடுத்துக்கிறேன். துணி எடுத்து இப்படி டச்சப் மட்டும் பண்ணி கொடுக்குறேங்க. இது மாதிரி பண்ணுறனால இது நெயில் பாலிஷ் காஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்க்ராட்ச் இருக்கிறதே தெரியாதுங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கப்ஸ், டீ கப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? டீ கப், காஃபி கப்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி கப்ஸ் வந்து நம்ம செட்டாக வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப யாரோடது கப் எது அப்படின்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதில் டிசைனோ இல்லை டிஃப்ரென்ஷியேட் கலர்லையோ வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரில் இருக்கிறது வந்து என்னோடது, இந்த கலரில் இருக்கிறது உன்னோடது, அந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே சேம் கலர்லேயே நீங்கள் அதில் வந்து டிசைன் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பாருங்கள் இந்த 2 கப் ஒரே மாதிரி இருக்குது. நான் இதில் வந்து இந்த ஹேண்டில் கிட்ட சின்னதாக இந்த ப்ரௌன் கலர்லேயே நான் வந்து ஒரு டாட் மாதிரி மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ டக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நார்மல் வாஷில் இந்த நெயில் பெயிண்ட் வந்து போகவே போகாதுங்க. அதனால இது ரொம்ப நாளைக்கும் இது வந்து அப்படியே இருக்கும். அடுத்தது வந்து இந்த மாதிரி சில்வர் ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சில்வர் ரிங்ஸாக இருந்தாலும் சரி, மெட்டியாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து அது கைக்கு ஒத்துக்காமல் ஒரு மாதிரி பச்சையாக வந்து கையில் ஃபார்ம் ஆகுங்க. அந்த மாதிரி பச்சையாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு உள்ளார வந்து இந்த மாதிரி நெயில் பெயிண்ட் இருக்கிறீங்க, நெயில் பாலிஷ் வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆர்னமெண்ட் வந்து நம்மளுடைய கையில் டைரெக்டாக படாது. கையிலையோ கால்லையோ வந்து டைரெக்டாக படாமல் இருக்குங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அலர்ஜி மாதிரி எதுவும் ஆகாமல் இந்த பச்சை கலரில் ஃபார்ம் ஆகுறது வந்து வராமல் இருக்குங்க. சில பேருக்கு இந்த மெட்டி போடுற இடத்துல கூட அந்த மாதிரி ஆகும். நீங்கள் இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக வந்து நெயில் பாலிஷ் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறமா வெட்டி போட்டுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பச்சை கலரில் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அடுத்த டிப் வந்து ஸ்கூல் சப்ளைஸ் இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் ஸ்கூல்லேயே வந்து லஞ்ச் பேக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல் பேக் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஈவன் ஸ்லேட்ஸ்லாம் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த மாதிரி நெயில் பாலிஷில் ஏதாவது ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி ஸ்டார் மாதிரியோ இல்லை நேமுடைய ஃபஸ்ட்டு லெட்டரோ இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது நம்மளோடது அப்படின்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடச்சிருங்க. பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது நம்மளுது தான் அப்படின்றது. இந்த மாதிரி வந்து இந்த பேக்ஸில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நெயில் பாலிஷ் வந்து தண்ணி பட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதனால நம்ம பேக்கில், லஞ்ச் பேக்லலாம் கூட இதே மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. மார்க் வேணும்னா ஈவன் வாட்டர் பாட்டில்ஸில் கூட கீழ் பக்கம் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அடுத்த டிப் வந்து இந்த மாதிரி உப்பு நம்ம போடுறதுக்கு டேபிள் மேலே வச்சுருப்போம் பார்த்தீங்களா? இந்த சால்ட் ஷேக்கர் இதில் வந்து நிறைய ஓட்டை இருக்கும் இல்லைங்களா? இதில் உப்பு கொட்டினீங்க அப்படின்னா நிறையா வருது அப்படின்னா நெயில் பாலிஷில் ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உப்பு மட்டும் நம்மளுக்கு வந்து வருங்க. ஸோ நிறைய உப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த நெயில் பாலிஷ் வந்து இது மேலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். கொஞ்சமாக உப்பு கொட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், இது எல்லாமே நெயில் பாலிஷ் தான். ஆனால் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 10 ருபீஸ்னால் கூட நம்மளுக்கு நெயில் பாலிஷ் கிடைக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் அவங்க வந்து வரைகிறதுக்குலாம் பெயிண்ட்லாம் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 10 ருபீஸ் நெயில் பாலிஷ் வந்து நீங்கள் ஒரு 4-5 கலர் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க வந்து பெயிண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வாட்டர் ப்ரூஃப்ன்றனால உங்களுக்கு வந்து டக்குன்னு அழியவே அழியாது. பேக் சைடில் கூட பாருங்கள் இது ஒட்டவே கிடையாது. இதை வந்து அவங்க கட் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க.
அடுத்த டிப் வந்து நம்ம வீட்டில் இருக்க இந்த ஸ்க்ரூஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரத்துலலாம் ஸ்க்ரூஸ் இருக்கும். பால் பாத்திரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி இதிலலாம் வந்து ஸ்க்ரூஸ்லாம் இருக்குங்க. இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட்டாக நிற்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு நெயில் பாலிஷ் வச்சு ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துர்லாங்க. இது மாதிரி கொடுக்கறனால இது லூஸ் ஆகவே ஆகாதுங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து துரு பிடிக்கவும் பிடிக்காது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நெயில் பாலிஷ் தடவி வச்சோம் அப்படின்னா துரு பிடிக்காமல் இருக்குங்க. ஈவன் இந்த டேப்லலாம் இருக்க ஜாயின்ஸில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் லைட்டாக தடவி வச்சிட்டிங்க அப்படின்னா அங்கே கூட துருப்பு பிடிக்காமல் இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.